ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ அகம்தார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி யா மாகிஷோன்மூலினி யா தூம்ரேக்ஷண சண்டமுண்ட மதினி யா ரக்த பீஜாஷினி யா சா சும்ப நிசும்பதர்பதலினி யா சித்தலக்ஷ்மி பரா சா சண்டி நவகோடி மூர்த்தி சகிதா மாம் பாது விஸ்வேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் ஸ்ரீ சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகசியயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதினேபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். பிந்து திரிகோண வசகோண தசாரயுக்ம மன்மஸ்ர நாகதல சம்யுத ஷோடசாரம் விருத்தத்ரயம் ச தரணீ சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேதது உதிதம் பரதேவதாதயாக. பூமௌ ஸ்கலித பாதானாம் பூமிரேவாவலம்பனம் வைஜாத அபராதானாம் துமேவ சரணம் சிவே. ஸ்ரீ குருப்யோ நமக. நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம மூன்றாவது பாட்டு பார்க்க போறோம். We just recap. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபுவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலத்வமபி அதஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிகர விரிஞ்சாதிபிரவி பிரணந்தும் ஸ்தோதும் வா ததமகிருத புண்ணிய பிரபபதி. சிவசக்தி என இணைய பவசக்தி சிவனிலுகும் ஸ்ரீசக்தி நினதருளிலா சிவனார்க்கு ஏது தீரும் செயலேது ஓயுமரட் சீரையறி அயனலாம். தவசக்தியார் பணிவர் தகையற்றராய் புனிதம் தருபயன் எதுவுமிலராய் தடுமாறுவோர்க்கேது தாயடிகள் தொழுந்தகுதி தகை எவ்விதம் மலர்வதோ. தனீயாம்சம் பாம்சும் தவச்சரணபங்கேருகபவம் விரிஞ்சு சஞ்சின்வன் விரச்சகதி லோகான விகலம் வகத்யேனம் சௌரிஹி கதமபி சகஸ்ரேன சிரசாம் ஹரசங்ஷுத்யைனம் பஜதி வசித உத்தூலன விதிம். மலருனது அடிபடியும் மகரந்த பொடிகுவியும் மாநிதியம் ஈட்டும் அயனும் மகிழ்விலதில் பல உலகும் மகிழ உருவாக்க திருமாலாயிரம் சிரமதும் பலமு முகத்தாங்கி பரிபாலிதராய் ஓங்கிடவும் பரசிவன் முப்புரி முடித்து பட்டமென தூசியருட்பாதமலர் தூசியுடர் பதித்தனதருமை அரிதே. இந்த முதல் 2 சூத்திரத்துல நம்ம என்ன பார்த்தோங்கிறத சுருக்கமா ஞாபகப்படுத்திட்டு அடுத்த சூத்திரத்துக்கு போகலாம். தி பராம்பிகா, தி பராசக்தி, தி பிரம்மசக்தி, சகல புவன காரணி, ஜெகன்மாதா, இந்த சிவமே அசையாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரவாகமா வெளியில வந்தவ, எல்லா உலகங்களையும் படைக்கிறதுக்காக தனது சக்தியவே திரிமூர்த்திகளாக படைச்சு பிரம்மா விஷ்ணு ருத்ரா இப்படி படைச்சு அவளால ஆராத்தியம் பண்ற மாதிரி அவளால தொழக்கூடிய மாதிரி ஒரு ஒரு பராம்பிகையா இருக்கக்கூடிய ஒரு பெருமையை முதல் சூத்திரத்துல பார்த்தோம்.
அதில் முக்கியமாக நம்ம எடுத்துனது சிவன் வேற சக்தி வேற இல்லை. லலிதா சகம்ஸ்ல எடுத்துனோன்னா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜின்னு ஆரம்பிச்சு அம்பாளை தனியா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சு சிவசக்தி ஐக்கிய அப்படின்னு முடிச்சோம். அங்க உபசம்ஹாரம் பண்ணும்போது சிவசக்தி ஐக்கியம்னு முடியும். இங்க பகவத் பாதாள் சிவசக்தி ஐக்கியத்தை ஆரம்பிச்சிருக்கார். அப்படின்னா இந்த பிரம்மசக்திங்கிறதும் பிரம்மங்கிறதும் சக்திங்கிறதும் வெவ்வேறு கிடையாது. மாயாசிகித பிரம்மம் இஸ் ஈஸ்வரம், மாயாரிகித ஈஸ்வரன் இஸ் பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு தாத்பரியம் இருந்ததுன்னா எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு போயிடும். அந்த தாத்பரியம் என்ன? முதல் சோத்திரத்தில் அம்பாளை பஜிக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணியம் பண்ணாதான் அம்பாளை பஜிக்க முடியும், தியானிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், புண்ணிய வாசனை நமக்கு இருக்கு, ஏதோ கிஞ்சித் இருக்கிறதுனால நமக்கு இந்த வாரம் இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தில் வந்து நம்ம அதை பற்றி விசாரிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒரு சங்கல்பம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம புண்ணியாத்மா தான். அந்த மும்மூர்த்திகளும் அதை என்ன பண்ண, அம்பாளை எப்படி பூஜை பண்ண அப்படிங்கிறத நம்ம 2வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். தனியாம்சாம் பாம்சும். இதுல வந்து இந்த ரெண்டு ஸ்லோகத்திலுமே அம்பாள் கடைசி பகவான் முடிக்கும் போதும் சரண ஜலவுதின்னு முடிக்க போற. அம்பாவுடைய பாதகமலம் தான் இந்த பாத தீர்த்தம். தீர்த்தம்னா என்ன அர்த்தம்னா, சாதாரண தீர்த்தம்னா ஜலம் இல்லையா? தீர்த்தம்னா எங்க நம்ம அழுக்கெல்லாம் போறதோ அந்த அழுக்குல போறதுக்காக குளிக்கக்கூடிய ஒரு தூய அமிர்தத்துக்கு ஜலம்னு பேரு. இது உள்ளேயும் நமக்கு பிடிச்சு உள்ளேயும் நமக்கு சுத்தம் பண்றது, வெளியையும் சுத்தம் பண்றது. இன்னொரு அர்த்தம் தீர்த்தம்னா என்ன அர்த்தம்னா ஆத்ம ஜான பிரவாகம். இப்போ காஷி போனெல்லாம் காஷியில கங்கைக்கு தீர்த்தம்னு பேரு. காசிக்கு ஒரு 10 மீட்டர் கிலோமீட்டர் முன்னாடி போனா அதுக்கு தீர்த்தம்னு பேர் கிடையாது. ஏன் அதே ஜலத்துக்கு ஏன் அங்க தீர்த்தம்னு பேருன்னா, காசியில் என்ன பண்ணுன்னா அது வந்து அந்த கங்கை அப்படியே திரும்பி தான் வந்த வழியை ஒருத்தரம் பார்க்கும். ரிவர் ஃப்ளோஸ் அப்படியே டர்ன் பண்ணி நார்த்தை பார்த்துட்டு திருப்பி ஒரு யூட்டர்ன் எடுத்துட்டு திருப்பி போகும். அப்படி எப்போ அந்தர்முக சமாராத்தியா, எப்போ நம்ம உள்ளுக்குள்ள பார்க்க போறோமோ, நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது எப்போ பார்க்குறோமோ அது தீர்த்தம். அதனாலதான் வந்து அங்க போய் நம்ம ஸ்நானம் பண்றோம். அப்போ அதே மாதிரி நம்ம எப்போ வந்து நம்மளை நாமே பார்க்குறோம், அந்தரகமா பார்த்து நான் யாருன்னு கேட்டு அந்த ஆத்ம ஞானம் எங்க வருதோ அப்போ நமக்குள்ளேயே அந்த தீர்த்தம் வந்து விடுறது. அது வந்து அப்படியே ஒரு 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 வியாக்கியானம் இருக்கு. இங்க வந்து நம்ம பக்தியை நம்ம அம்பாள் சுத்தி பண்ணும்போது அம்பாளுடைய பாதார விந்தம் வந்து ஒரு பரம தீர்த்தமா இருந்து அதில் நம்ம குளிக்க போறோம். அதுலேயே நினையப்படும், அதை பத்தி நினைக்க போறோம். அப்கோர்ஸ் அம்பாளை பற்றியோ பாதாதி கேசாதி பாத வர்ணனை எல்லாம் பின்னாடி வரப்போகுது. லலிதா சகஸ்ரநாமத்துல ஃபர்ஸ்ட் 23 24 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்தோம்னா அம்பாளோட வர்ணனையா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மனசை வந்து ஒரு ஈர்ப்பு உண்டாக்குறதுக்காக தான், ஒரு சங்கர்ஷத்துக்காக. அதுக்கப்புறம் நிராகாரா நிர்குணான்னு அப்படி போயிடும் அது. ஸோ என்ன பண்றாரு இங்க, தனியாம்சாம் பாம்சும், அதாவது ரொம்ப நுணுக்கமான அந்த பாம்சும், இந்த மகரந்த தூள் பாத தூளி, அந்த தூசி, அதுதான் எனக்கு வேணும், அதான் மகாபிரசாதம்னு அதை எடுத்து சஞ்சின்வன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்துட்டாலாம் பிரம்மா. விரிஞ்சு எடுத்துட்டு விரச்சயதி லோகான்னு, லோகங்கள்லாம் விரச்சயதி, ஹி மேட் இட். எப்படி பண்ணார்? அவிகலம், ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணார். எல்லாத்தையும் வந்து ஒன்று இடிக்காம சந்தோஷமா எல்லாம் இருக்கிறது, உலகங்கள்லாம் திவ்யமா இருக்கிறதுக்காக வழி பண்ணிட்டார். அப்ப என்ன புரியுதுன்னா அதுல அந்த பிரம்மனுக்கு அந்த சக்தி வர்றதுக்கு
ஏன்னா உன்னை பண்றதுக்கு என்ன வேணும்? என்னோட நிமித்த காரணம் வேணும், ஒரு உபாதான காரணம் வேணும், மெட்டீரியல் காஸ் யூ நீட், ஒரு ஒரு சிருஷ்டிகர்த்தா வேணும், அதுக்கு ஒரு புத்தி வேணும், ஆற்றல் வேணும். ஆற்றல் புத்தி இருந்தா போறாது, பொருள் வேணும், திரவியம் வேணும். நல்லா வீடு கட்ட தெரியும் எனக்கு, எல்லாம் இன்ஜினியரிங் மைண்ட் இருக்கு, பணம் வேணுமே. அப்போ அது உபாதான காரணமும் வேணும். இப்போ எல்லாமே எங்கேருந்து வந்துதான்? இந்த பாத தூளி தான் வந்து. இந்த லிட்டில் தூளி, அந்த தூசியில் எடுத்துட்டு பிரம்மா வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டார். அப்படி படைச்சதெல்லாம் எடுத்துட்டு மகாவிஷ்ணு என்ன பண்ணார்? அந்த பாத தூளி என்னோட தலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட விஸ்தாரம் ரொம்ப பெருசு, இன்ஃபனைட் க்ளோரி அதுக்கு. அதனால 1000 கணக்கான தலை, 1000 தலைன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான தலை, தலையில எடுத்துட்டு அது இந்த உலகத்தெல்லாம் தாங்கின்னு இருக்காரு. இந்த உலகமா இருக்கிறது அம்பாள், அது தாங்கின்னு இருக்கிறதும் அந்த சக்தி சுரூபமான விஷ்ணு. அதை பார்த்தோம். வகத் ஏனம் சௌரிகி கதமபி சகஸ்ரேன சகசாம். எப்படியோ கஷ்டப்பட்டு, இந்த எப்படியோங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, அவர் தாங்கினதுனால வந்து அவரால் தாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தாங்கிறதுக்கான சக்தியை அவர் வந்து அம்பாள் கொடுத்துருக்கா அப்படின்னு அர்த்தம். அதாவது சொல்ல முடியாதது, சேகரிக்க முடியாதது, எடுக்க முடியாதது, அப்படிதான் நம்ம வந்து பரபிரம்மத்தை பார்க்கணும். அப்படிதான் பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுனால தான் அந்த வேதாந்தமே ஒரு ஒரு ஸ்தாபிதம் மாறுது. எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு பரிபூர்ணத்துவம்னு பேரு. பரிபூர்ணத்துவம் இருக்கிறதுனால நான் வேற அது வேற இருக்க முடியாதுங்கிற ஒரு தாத்பரியம் நமக்கு வருது. அப்போ நானும் இந்த பரிபூர்ணம் தாங்கிற ஒரு உத்வேகம் வருது. உத்வேகம் வர்றதுனால வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா கதமபிங்கிறதுக்கு துவைதமா வந்தாச்சுன்னா, அம்பாள் வேற நான் வேற வந்துட்டேன்னா, நான் எப்பவுமே ஸ்மால் தான், நான் லிமிட்டட் தான் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம்ங்க. கதமபி ருத்ரன் என்ன பண்ணார்? பரமேஸ்வரன் ருத்ரனா இருக்கும்போது இந்த அம்பாளை வந்து நான் உடம்பு ஃபுல்லா பூசிக்கணும்னு சொல்லிட்டு மகாபிரளயம் வரும்போது எடுத்து பூசின்றார். அதையும் பார்த்தோம். பஜதி, எல்லாரும் பஜதி, எல்லாம் பூசிக்கிறார். அது பூசிக்கிறது உத்தூலன விதி, ரொம்ப ஸ்ரத்தையா பூசிக்கிறார். உலகம்ல அழிஞ்சு போயிடுத்தானே, அழிஞ்சு போயிடுத்து இப்போ. ஆனா அவ்வியக்தமா இருக்கு. திருப்பி பிரம்மா வந்துட்டார். உத்தூலன விதியும் பிரம்மா வந்துட்டார் கடைசி லைனுக்கு. திருப்பி சைக்கிள் ஆரம்பிக்கிறது. இந்த பிரம்மா ஆரம்பிக்கிறதுக்கு மகாவிஷ்ணு ஆதிசேஷனா வச்சுட்டு இருக்கார். என்ன வச்சுட்டு இருக்கார்? இந்த சேஷத்தை வச்சுட்டு இருக்கார். என்ன சேஷம் அது? இந்த அவ்வியக்தமா இருக்கிற பிரகிருதி, காரண சரீரம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுலயே இதே வந்து நமக்கு அத்தியாத்மா, நமக்கு என்ன இருக்கு? நமக்கு அந்த பாதத்தொழி வேண்டாமா? பிரம்மா கிடைச்சது, அவர் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார், விஷ்ணு தலையில தாங்கினார், ருத்ரன் உடம்புலாம் பூசிண்டார். எனக்கு வேணுமே அந்த தூளி, அந்த தூசி எனக்கு வேணுமே. எங்க கிடைக்கிறது? கோயிலாம் போய் நல்லதையும் பூசிக்கிறேன், விபூதி எடுத்துக்கிறேன், நாமம் போட்டுக்கிறேன், குங்குமம் எடுத்துக்கிறோம், அப்படி பகவத் பிரசாதம் எடுத்து எடுத்துக்கிறோம். அதெல்லாம் தூளி தானே. ஆமா, அதெல்லாம் ஒரு தூளி தான், ஒரு சிம்பாலிக்கா. ஆனா நமக்கு ஏற்கனவே அந்த பிரசாதம் இருக்கு. சரி, அம்பாளுடைய பிரசாதம்ங்கிறது குரு கடாட்சமோ இல்ல தெய்வ கடாட்சமோ நம்ம கேட்டு கொடுக்கற மாதிரி இல்லை. ஏன்னா கேட்டு அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, கேட்டப்புறம் கொடுத்தாருன்னா கேட்கறதுக்கு முன்னாடி இது இல்லை இல்லையா? அப்போ அதுக்கும் ஒரு சம்பாதிக்கிற சம்பளத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வேலை பண்ணோன்னா சம்பளம் வருது, வேலை இல்லைன்னா சம்பளம் வரல, சம்பளம் செலவாகுது. அதே மாதிரி அம்பாளை கேட்டு அவரோட கிருபை வந்தது, இப்போ கிருபை செலவாகுது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஒரு செலவழிக்கக்கூடிய ஒரு பண்டம் தானே, பதார்த்தம் தானே. அதுல என்ன பெரிய சாங்கித்யம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வேண்டிக்க வேண்டாமா? அருள் பிரசாதத்துக்கும் கேட்க வேண்டாமா? வேதங்கள்லாம் கேட்கறதே, எல்லா மந்திரங்களும் கேட்கறதே அப்படின்னா அது கேட்கறது என்ன கேட்கறது? அருள் பிரசாதம் கொடுன்னு கேட்கல. ஏன்னா அது கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருக்கல,
ஏன்னா கொடுத்துட்டே இருக்கா. நம்மளோட கிரேஸ் தான். இந்த பாத தூளி தான் இந்த பிரபஞ்சம்னா, அப்ப பிரபஞ்சம் எங்கேயோ இருக்க, இங்கேயே இருக்கே, எல்லாமே பிரபஞ்சம். அப்போ எவ்ரி திங் ஈஷாவசியம் இதகும் சர்வம். அம்பாளுடைய கிரேஸ், குருவோட கிரேஸ், சுவாமியோட கிரேஸ் எப்பவுமே இருக்கு. ஆனா அதை நம்ம கிரகிச்சுக்கல. இந்த கிரகண சக்தி இல்லை நம்மளுக்கு. பகவான் ரமணாட்டர் வந்து ஒரு காத்தாலேருந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். ஏதாவது ஒன்று கேட்கணும் அவர்கிட்ட. இதுவோ பரபிரமமா உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன நான் கூச்சல எப்படி அசைய முடியும்? ஏன்னா பரபிரமமா இருக்கார் அவர். ஒரு நாள் ஃபுல்லா போயிடுத்து. கடைசியில் சாயங்காலம் பகவான் கொஞ்சம் கண்ணு முழிக்கும் போது இவர் இருந்து கேட்கிறார், சுவாமி நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது எனக்கு இது அனுகிரகம் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. பகவானை சிரிச்சுட்டு, உபதேசம் நடந்துட்டே இருந்தது, கேட்கலையா அப்படின்ட்டார். ஏன்னா தட் சைலண்ட் எலக்வன்ஸ் வாஸ் கிவிங் அவே. அதாவது நம்ம வந்து நம்முடைய மனசை வந்து இப்போ வந்து ஒரு நம்ம இப்போ கண்ணாடி போட்டுக்கும் போதோ இல்லை ஒரு பைனாக்குலர் பார்க்கும்போதோ கேமராவில் பார்க்கும்போதோ வி ஜஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அந்த ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா வந்துடுத்துறது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணதுனால அங்கே உருவம் வந்ததா? இல்லையே, உருவம் எப்பவுமே இருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்லா தெரியாது. அப்போ நம்மளுடைய பக்தி ஸ்ரத்தா எல்லாம் ஞான விசாரம் எல்லாமே என்ன பண்றதுன்னா நம்மளை வந்து ஒரு நல்ல கிரகஸ்தன் ஆக்குறது. இங்க வந்து கிராகியம் சொல்றது வந்து கிரகணம் பண்ணிக்கிறக்கூடிய சக்தியுடன் ஆக்குறது, எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய சரியா புரிஞ்சிக்கக்கூடியவன ஆக்குறது. சரியா புரிஞ்சுக்கிறது தான் லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா புரிதல் இல்லாம தான் நம்ம வாழ்க்கையில எல்லா பந்தங்களுமே கஷ்டப்படுறது. நன்னா இருக்கியா அப்படின்னு நான் கேட்டோன்னா, நன்னா இருக்கியான்னு கேட்குறேன், ஒரு அலட்சியமா கேட்குறான் அப்படின்னு நம்ம ஒரு சிருஷ்டி பண்ணிப்போம், தப்பா புரிஞ்சுப்போம், விபரீத ஞானம் வந்து விடுறது. இதெல்லாம் சொல்ல இட்ஸ் கோயிங் டு கம், எப்படி அதை நீக்கிறதுங்கிறது. அப்போ இந்த நமக்கு இப்போ அந்த எனக்கு என்ன பிரத்யட்சமா என்ன இருக்கு அந்த பாதத்தோழி? சரி எனக்கு புரியறது, இன்டலெக்சுவலா புரியறது, எனக்கு அந்த அருள் இருக்குன்னு எப்படி தெரியறது, எனக்கு அந்த சக்தி இருக்குன்னு எப்படி தெரியறது அப்படின்னா, ஜஸ்ட் பாரு, என்ன பாரு, நீ கவனிக்காம இருக்கியே, உன்னோட மூச்சு காற்று பிராணசக்தி. என்னைக்காவது கவனிச்சிருக்கமா நான் மூச்சு விடுறோமோன்னு? தலைவன்னா இருக்கா, வாரின்னு இருக்குமா, ட்ரெஸ் என்ன போட்டு இருக்குமா, அது இருக்கா இது இருக்கா, மூச்சு இருக்கா நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா மூச்சு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த பிராணசக்தியை வந்து ஒரு பாதத்தூளியா பாருங்க, அம்பாவோட பாதத்தூளியா. ஏன்னா அந்த பிராணசக்தியால தான் என்னால பேச முடியறது, உங்களை கேட்க முடியறது, ஒரு பூஜை பண்ண முடியறது, வேலை பண்ண முடியறது, உலகத்தை படைக்க முடியுது, அனுபவிக்க முடியறது. அப்படின்னா இந்த இந்த ஸ்லோகம்லாம் சத்தியம். தேவான எசோட்டரிக் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எமோஷனல் பொயட்ரி இல்லை. தே ஆர் ட்ரூத். தே கிவ் யூ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காளே தவிர உண்மை சத்தியம். ஏன்னா அந்த பிராணசக்திங்கிற ஒரு சின்ன ஒரு அதை பார்க்க முடியாது இல்லையா? மூச்சை பார்க்க முடியுமோ? சின்னது, எப்படி வருது எப்படி போகுது தெரியாது. ஆனா அதனாலதான் என்னோட இயக்கம், என்னோட சக்தி, என்னோட ஆற்றல், என்னோட திரவியங்கள், எனக்கு பசி தாகம். அப்போ அந்த பிராணசக்தி தானே ஒர்ஷிப் பண்ணணும். பிராணாயஸ்வாக அபானாயஸ்வாக. ஸோ வி ஒர்ஷிப். சாப்பிட்ற சாப்பாடுலாம் அந்த பிராணசக்தி நான் கொடுக்குறேன். நான் சாப்பிடல, பிராணசக்தி கொடுக்குறேன். தாகம்லாம் பிராணசக்திக்கு. இந்த உடம்பு போனா கூட இந்த பிராணசக்தி சிதாபாசமா இன்னொரு ஜீவனா போறது, அதுக்கு பசி தாகம் இருக்கும்னு சொல்லித்தான் தர்ப்பணம் பண்றோம். அதனால நமக்கும் அந்த பாததூளி இருக்கு. இது வரைக்கும் நம்ம 2 பேர்ல பார்த்துட்டோம். சரி, இதனால நமக்கு என்ன கிடைக்கிறது? அது நம்ம 3வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிரத்வீபநகரி
ஜட்டானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தமஷ்ட முரரிபுவராகஸ்ய பவதி அவித்யானாம் அந்தஸ்திமிர மிஹிர த்வீபநகரி ஜட்டானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபு வராகஸ்ய பவதி அகத்திருள் நீக்குமொழி உகத்தெழும் தீவுமென அறிவீனற்கான அறிவே அறிவிலா சடத்திலோர் அருட்பெரும் பூச்செண்டு அமுதமழையான துகளே இகத்தரித்திரகினிய மகத்துவம் தருமணியின் இன்பநதி குவியலதுவே இறந்துழலும் ஆழி கிடந்தோர்க்கருள் ஈயும் ஒரு வரிக்கொம்புமான துணையே. என்ன சொல்றன்னா, பவதி, பவதிங்கிற சப்தம், இந்த லாஸ்டாக இந்த வேர்ட் பவதினா வந்தது, இட் ஹஸ் ஹேப்பன், அரைவ்ட். என்ன வந்து எது வந்திருக்கு, எது எப்படி வந்திருக்கு? இந்த தனியாம்சும் பாம்சும் அதை எடுத்துக்கணும். இந்த இந்த சொத்துக்கு நிறைய பேர் நிறைய விதமா அர்த்தம் பண்ணியிருக்கா. நம்ம வாட்சியார்த்தத்தை பார்த்துட்டு லட்சியார்த்தம் பார்க்கலாம். அந்த துகள், அந்த பாத தூளி பவதி எப்படி வந்திருக்குன்னா 4 விதமா வந்திருக்கான். 4 விதமான பலன்களை கொடுக்கறதுக்காக 4 விதமான மனிதர்களுக்காக வந்திருக்கான். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வாட்சியார்த்தத்தை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம வீசி எப்படி அதில் வந்து லட்சியார்த்தம் பார்க்கலாம். அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிர த்வீப நகரி. இங்க வந்து we are addressing the பாத தூளி. அந்த அம்பாளுடைய சரணக்கமல தூளியானது எப்படி வந்திருக்கான்? திமிர மிகிர த்வீப நகரி. திமிரம்னா இருட்டு, மிகிரம்னா லைட், சூரியன். திமிர மிகிர த்வீப நகரி. இந்த மிகிர த்வீபம், அப்படி த்வீபம்னா ஐலண்ட், a place surrounded by the water, because everything is in water இல்லையா? எல்லாமே வாட்டர்ல இருக்கு. அதுல ஒரு தீபம், ஒரு 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 ஐலண்ட் இருக்கு. அந்த ஐலண்ட் வந்து அங்க வந்து ஒரு ஒரு சிட்டி இருக்கு. இமேஜின் தட், a city in an island in a ஒரு deluge of waters. அதுக்கு பின்னாடி என்ன வருதா? மிகிர, இந்த உதய சூரியன் உதிக்கிறது. அப்படி உதிச்சோன்னு என்ன ஆகுது? திமிரம், all the darkness goes away. So இந்த poetry என்ன சொல்றதுன்னா, எங்கே வந்து சூரியன் உதிக்கின்றதோ அந்த நகரத்தை உடைய தீவு எப்படி வருதுன்னா உன்னுடைய பாத தூளியால வருது. இது வந்து அப்படி உதைக்கின்ற செங்கலில் அப்படி அபிராமதி பாடியிருக்கார். உத்யத்பானு சகஸ்கோடி ஹெய்யூரஹரோஜ்வலாம், அது மாதிரி நிறைய 1000 கோடி சூரியன் மாதிரி உதிக்கிற அம்பாள். இங்க வந்து அம்பாளை சூரியன் சொல்லல, அது சகஸ்ர கோடி சூரியன் நிச்சயம். எங்க சொல்றது, அம்பாளுடைய காலில் இருக்கக்கூடிய ஒரு தூசி எதை கிளப்பி விடுறதா? திமிர மிகிர த்வீப நகரி. அந்த ஒரு சூரியன் உதிக்கக்கூடிய, அந்த இருட்டி பார்க்கக்கூடிய சூரியன் உதிக்கக்கூடிய தீவினை அப்படியே கலப்பாடுதான். அப்கோர்ஸ் இந்த இந்த நகரத்தை நம்ம பிடிச்சிக்க போறோம். ஏன்னா எங்கேருந்து நமக்கு வெளிச்சம் வருதோ அந்த இடம் தானே நமக்கு சாஸ்வதமா வேணும். ஸோ இங்க ஒரு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு தீவா இருக்கு, அங்க ஒரு நகரம் இருக்கு. நகரத்திலிருந்து சூரியன் உதிக்கிறது, ஞான சூரியன் உதிக்கிறது. இப்போ பின்னாடி அதை பார்க்க போறோம். அந்த நகரம்னா ஸ்ரீபுரம் அப்படிலாம் பார்க்க போறோம்.
பட் இப்போதைக்கு அது வந்து ஒரு டினோட்ஸ் சன்ரைஸ். இப்போ சன் வந்து என்ன ஆகுது, இந்த இருட்டு வந்து வெயிட் பண்றது இல்ல. சன் வரட்டும், நல்லபடியா வரட்டும், மேல வரட்டும், நல்லா உச்சியில வரட்டும், அது வரைக்கும் நான் இருக்கேன். பண்ண முடியாது. அந்த இளம் கதிர் வந்த உடனேயே இருட்டு என்ன ஆகுது, ஓட ஆரம்பிச்சுடுது, பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா இருட்டை விளக்கக்கூடிய சூரியன் உதிக்கிறது. ஆனா என்ன, இந்த இருட்டு என்ன மாதிரி இருட்டு, அந்த ஸ்மீரம், அந்தக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டு. இந்த வெளி உலகத்துல இருட்டு எனக்கு தெரியாது. ஒரு வெளிச்சம் வந்தா போயிடுறது, ஒரு ஊதுபத்தி எடுத்தா கூட வெளிச்சம் போயிடுறது, வெளிச்சம் வந்து கொடுத்தா இருட்டு போயிடுறது. ஆனா எனக்குள்ள கூட இருட்ட இந்த சூரியனால கூட போக்க முடியாதே. அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய சூரியன் யாருன்னா அந்த மிகிரம், எனக்குள்ள அந்த காரத்துக்கான இருட்டு, எனக்குள்ள இருக்கிற இருட்டு. எனக்குள்ள என்ன இருட்டு இருக்கு, அது என்னன்னா அவித்யானாம், அவித்தைங்கிற இருட்டு. அவித்யனா என்ன, எது உங்களை வந்து துன்பத்துல போடுறதோ, எது உங்களை குழப்பத்துல வைக்கிறதோ, எது உங்களுக்கு பொய்யான சுகத்துல கொடுக்கறதோ, ஆழ்த்துறதோ, எது சம்சாரத்தை கொடுக்கறதோ, எது துவைத பாவத்தை கொடுக்கறதோ, அதுதான் அவித்யை. யார் இதெல்லாம் கொடுத்தா, இந்த அவித்யை, இது இருட்டா இருக்கே, யாரு கொடுத்தா, அம்பாள். அம்பாள் தான் என்ன கஷ்டப்படுத்த வச்சால, கஷ்டப்படுத்த வைக்கல, அம்பாள் தான் உன்னை இந்த லீலையில சேர்த்துண்டா. கஷ்டப்படுறது இட்ஸ் நாட் அம்பாளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கஷ்டப்படுறது நம்ம. கஷ்டங்கிறது மனசுல இருந்து வருது. ஏன் மனசுல இருந்து கஷ்டம் வருது, மனசுல இருட்டு இருக்கு. ஏன் இருட்டு இருக்கு, நான் அம்பாவோட லீலையில ஒரு பொம்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கல. நான் தனி, அம்பாள் தனி, உலகம் தனி. அம்பாள் மேல நான் சண்டை போடுறேன், எனக்கே அப்படி கொடுத்த, நல்லது கொடு, நான் என்ன விளையாட்டு பொம்மையா, என்ன ஆட்டி வைக்கிறிய அப்படின்னு பாடுறோம், ஆடுறோம், கஷ்டப்படுறோம். நான் அம்பாள் லலிதா பரமேஸ்வரி, விளையாட கூப்பிட்டாரும் விளையாடுறோம். நம்ம எப்போ விளையாட நமக்கு தெரியலையோ, விளையாட்டுன்னு புரியாம நம்ம அழறோமோ, அப்போ நமக்கு இருட்டு வந்துடுது. அப்போ அந்த இருட்டு போகணுமே, அம்மா எனக்கு வெளிச்சத்தை கொடு, இந்த இருட்டை போகவே. அந்த வெளிச்சம் வந்து நமக்கு பணம்னு தெரியறது, எனக்கு பணத்தை கொடு, பணம் வந்து நான் சொன்ன சோக்கியமாயிடுவேன். இந்த ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு உடம்பு நல்லா அழகை கொடு. நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு வெளிச்சம் நினைச்சுட்டு நம்ம இதை கேட்கிறோம். ஆனா அம்பாள் அதையும் கொடுத்துட்டே இருக்க, அது வேணுமா, அது வேணுமா, அது வேணுமா. ஆனா எது கொடுத்தாலுமே ஒரு அதிருப்தி இருக்கு, துக்க மிஸ்ரத்துவம் இருக்கு, பயம் இருக்கு. அப்படின்னா இருட்டு இன்னும் இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா போகும், சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி என்ன இலக்கணம் பார்த்தோம், லட்சணம் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும். வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடணும், அந்த க்ஷணம் போயிடணும். அப்போ நான் சேகரிக்கிற எல்லா திரவியமும் எல்லா வரமும் என்னோட இருட்டை முழுசா போக்கலைன்னா அது சூரியனா இருக்க முடியாது. அது வந்து ஒரு விகல்பம், அது வந்து ஒரு மாயை, அது ஒரு அறிவீனம். அப்போ நான் படிச்சு பிஹெச்டி வாங்கி எம்பிஏ பண்ணி ரிசர்ச் பண்ணி சம்பாதிக்கிறேனே, எனக்கு என்னோட வித்தையெல்லாம் அவித்தையா? ஆமா அவித்தை. லௌகிக ஞானம் எல்லாம் அவித்தையா? ஆமாம் அவித்தை. சரி, லௌகிக ஞானம் விட்டுருங்கோ, நான் எல்லா ஸ்லோகமும் படிச்சிருக்கேன், எல்லா வேதங்களும் படிச்சிருக்கேன், படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், சம்பாதிச்சுட்டு இருக்கேன், 4 குழந்தைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்த்துட்டு இருக்கேன், சுவாமியை வேண்டின்னு இருக்கேன், அடுத்த ஜென்மத்துக்கு நல்ல ஜென்மம் கிடைக்க வேண்டின்னு இருக்கேன். அவித்யா? அவித்தை. ஏன் வித்தை? பிகாஸ் நான் கேட்கறதெல்லாம் என்ன பாருங்க, இன்னும் வேண்டின்னு இருக்கேன், இருட்டில் இருக்கேன், நல்ல ஜென்மம் வேணும். இப்போ ஒரு டிராமாவில் நான் போலீஸ்காரன் ஆக்ட் பண்றேன், நீங்க வந்து ஒரு திருடன் ஆக்ட் பண்றேன். போலீஸ்காரன் திருடனை பிடிச்சி அடிச்சுன்னு இருக்கான். நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம், இந்த டிராமா நல்லபடியாக நடிக்கணும், நல்லா அடி என்ன, நாடக மாதிரி நடிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நீங்க வந்து நல்ல நடிகர்னா நீங்க பேர் வாங்கணும், நான் நல்ல நடிகர் பேர் வாங்கணும். ஆனா நான் எனக்கு தெரியும் நான் உங்களை அடிக்கல,
அந்த அடி உங்களுக்கு வலிக்காது, வலிச்சாலும் தாங்கிப்பேன். அப்ப எல்லாரும் ரசிப்பார் இல்லையா? அதுதானே வாழ்க்கை, அதுதானே நாடகம். ஒரு சினிமாவுக்கு போயிட்டு நல்ல ஹீரோ, நல்ல ஹீரோயின் 2 பேரும் ஒரு நல்ல இடத்துல பிறந்திருக்கா, நல்லா வளர்றா, நல்லா படிக்கிறா, தினம் ஸ்கூலுக்கு போறா, அப்பா அம்மாட்ட சொல்றா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறா, கல்யாணம் பண்ணி நடக்கிறது, நல்ல குழந்தை பிறக்கிறது, சந்தோஷமா இருக்கா. சினிமா முடிஞ்சுடுத்து. இந்த உடம்பு ஓடுமா? என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்ன ட்விஸ்ட் இருக்கு? நம்மளுடைய மனங்கள் எல்லாமே இந்த ட்விஸ்ட். ஏன்னா நமக்கு வந்து இந்த விளையாட்டு வேணும். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் நமக்கும் இந்த விளையாட்டு வேணும். ஆனா அந்த விளையாடும் போது நம்ம விளையாடுறோங்கிற ஒரு இந்த பாத்திர பாவம் நமக்கு இல்லை. அகம்பாவம் வந்துடுறது. நான் பண்றேன், அதனால கஷ்டப்படுறோம். அப்படின்னா இந்த வேண்டிக்கிற விஷயங்கள்லாம் வந்து வெளிச்சமா இருக்க முடியாது. அப்போ இதெல்லாமே அவித்தைனா இதுதான் வித்தை. படிக்காதவனுக்கு படிச்சது வித்தை, படிச்சவனுக்கு ஆன்ம வித்தியை படிக்கலன்னா இது வந்து அவித்யை. ஸோ இந்த அவித்யை வந்து வித்தையா மாறிண்டே போயிட்டே இருக்கும். வித்யா வித்ய ஸ்வரூபிணின்னு அம்பாளுக்கு பேர். லலிதா சஹஸ்ரநாமம் வந்து மகா மகா சமுத்திரம். அது ஒரு ஒரு நாமத்தையும் 1 மணி நேரம் பேசலாம். அம்பாளுக்கு அவித்யான்னு ஒரு பேர், வித்யான்னு ஒரு பேர். அவ தான் இக்னரன்ஸ், அவ தான் இன்டெலிஜென்ஸ், அவ தான் நாலேஜ், அவர் தான் அவேர்னஸ், நான் அவேர்னஸ். நம்ம எங்க இருக்கோங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை உறுதி. அப்போ இங்க அந்த ஸ்மிரம் அப்படின்னா எனக்கு உள்ள இருக்கக்கூடிய இருட்டை போக்கக்கூடிய பிரகாசமாக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னு ஒரு பலன். அப்படின்னா நம்மளாம் யாரெல்லாம் அப்படி இருக்குமோ, நமக்கு அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. அவிவேகின்னு வச்சுக்கலாமே. விவேகினா டிஸ்கிரிமினேட்டிங் இன்டெலிஜென்ஸ், பகுத்து அறிதல். பகுத்தறிதல்னா என்ன? இது ஃபோன் வந்திருக்கு, ஓ இது என்ன ஃபோன், இது ஐஃபோன், பிரிச்சு பார்க்கலாம், என்ன பேட்டரி இருக்கு, ஓ இந்த பேட்டரி இருக்கா, இந்த ஸ்கிரீன் இருக்கா. ஸோ நான் என்ன பண்றேன், காம்பனண்ட் லெவலா பார்த்து 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 அதை நான் கத்துக்கிறேன். இது பகுத்தறிதல். இப்போ நிறைய பேர் பகுத்தறிவுன்னு பேசிட்டு இருப்பா. பகுத்தறிதல்னா இப்படி பிரிச்சு போடுறது மட்டும் இல்லை. பிரிச்சு போட என்ன பண்ணணும், திருப்பி அதை உள்ள திருப்பி ஒட்டி வைக்கணும். அந்த போனை திருப்பி கொண்டு வரணும். அப்பதான் அது யூஸ் ஆகும். பகுத்தறிவு அதோட தொகுத்துணர்வு 2 வேணும். பகுத்தறிவும் போது எல்லாமே இப்ப வந்து பாருங்களேன், இப்ப சௌந்தரலி ஸ்தோத்திரத்தை எடுத்துட்டா மகா பெரியவாள் நிறைய புஸ்தகம்லாம் எழுதியிருக்கேன். கேது சாஸ்திரியோட புஸ்தகம் தான் வந்து ரொம்ப பிராபல்யம். என்ன பண்ணுவார் அதுல, இந்த பாடம் இது பண்ணும்போது இதுக்கு வந்து வித்யா பிராப்தி வரும், இதுக்கு வந்து ஒரு 10 உளுந்து வடை பண்ணணும், இந்த இப்படி நமஸ்காரம் பண்ணணும் மட்டும் விதி கொடுத்துருப்பார். பக்தி ஸ்ரத்தையா பண்றவாளுக்கு அது ஒரு தாத்பரியம் புரியும். அது மாதிரி பண்ணுவா, அந்த பலன் அணிஞ்சுப்பா உபாசகர்லாம். என்ன மாதிரி அறகுறை போய் படிச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவா, என்னது வடையை பண்ணி சாப்பிட்டுன்னு போறதா, என்னது வாட் இஸ் தேர். ஏன்னா எனக்கு பக்தியும் இல்லை, ஸ்ரத்தையும் இல்லை, அந்த வழியில போக முடியல, அறிவும் இல்லை. பகுத்தறிவு இருக்கு, ஏன்னா வடைன்னு பிரிச்சுட்டேன், நமஸ்காரம்னு பிரிச்சுட்டேன், இது என்னத்துக்குன்னு எல்லாம் அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா தொகுத்துணரல்ங்கிற ஒரு அந்த சங்கல்பம் எனக்கு இல்லை. அப்படின்னா அந்த அவித்தையிலிருந்து மீள முடியல, அவிவேக்கியா இருக்கேன் இருக்கீங்க. அவனுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அம்பாவுடைய ஸ்தோத்திரத்தை கேட்க 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 இந்த ஞான பிரகாசம் உனக்குள்ள வருது. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்கக்கூடிய ஆவல் வருது. அதை புரிஞ்சக்கூடிய தத்துவம் பக்குவம் வருது. அதை புரிஞ்சுக்கிறான். அப்ப வித்யா பிகம் ஸ்ரீ, அவித்யா பிகம் வித்யா, வித்யா பிகம் ஸ்ரீ வித்யா. இந்த ஸ்ரீ வித்யா உபாசனாவா வருது, உபாசனா வந்து ஞானமா வருது. அப்படி கொண்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து முதல் பலன். அப்படி பார்க்கலாம். அவித்யானாம் அந்தஸ்மிர மிகிர தீபநகரி. 2வதா இருக்கவா. சில பேருக்கு என்ன பண்ணுவா, ஜடானாம், ஜடம் மாதிரி இருப்பான், ஒன்றும் பண்ண கிடையாது, தாமசிக், எப்போ எந்திருக்கிறது, ஒன்றுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. புத்திசாலியா இருப்பாளோ, இருக்கலாம், ஒருவேளை நல்லா படிச்சிருக்கலாம்,
நல்லா தெரிஞ்சிருக்கலாம், இல்லை படிக்காம இருக்கலாம். பட் அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அதை வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு உற்சாகம் இல்லாம இருப்ப. இவாள் வந்து என்ன பண்ணிட்டா, ஜடானாம்னு சொல்லிட்டாரு. அவளுக்கு என்ன வேணும்? சைத்தன்ய ஸ்தபக மகரந்த சுதீஜரி. அவளுக்கு வந்து உற்சாகம் வேணும். இந்த உற்சாகம் எப்படி வரணும்னா, சைத்தன்ய குசுமம். குசும பிரியா அம்பாளுக்கு பேர் சைத்தன்ய குசும பிரியா. குசுமனா பூ, ஸ்தபகம்னா பொக்கே, பூங்கொத்து. அறிவுங்கிற ஞானம்ங்கிற பூங்கொத்தோட மகரந்தம், த நெக்டர், தேன், ஸ்ருதிஜரி, பிரவாகம். அதாவது உற்சாகம் இல்லாமல் இருக்கு. இப்போ தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனை என்ன பண்ணுவேன், ஜலத்திலிருந்து தலையில் போடும். தண்ணியை கொட்டு மேலே எந்திருக்கட்டும். அடிச்சு பிடிச்சி எந்திருப்பான். என்னாச்சு, மேலே ஜலம் பட்டுதே, எந்திரா, தூங்கிட்டே இருக்கிய, போய் வேலையை பார். அந்த அந்த மாதிரி ஒரு ஜலப்பிரவாகம் வந்து அமிர்த பிரவாகம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது என்ன மாதிரி அமிர்த பிரவாகம்? சைத்தன்ய குசுமப்பிரியம், ஸ்தபகம், ஞான பூங்கொத்து. அப்படியே ஒரு பெரிய ஒரு மலர் கொத்து, அந்த வாசனை அப்படியே மணக்கிறது. ஸோ உற்சாகம் கொடுத்து அவனை எழுப்புறது. ஸோ மந்த புத்தி உள்ளவனுக்கு உற்சாகத்தை கொடுத்து புத்திமாக்கிறதுக்கு அனுப்புறது. ஸோ படிச்சு அவித்யன அஜானம்னு ஒன்று இருக்கு. அஜானம்னா தெரியாம இருக்கிறது. நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் அந்த கிளாஸ்ல. இக்னரன்ஸ்ங்கிறது வந்து இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவா. சிம்பிள் இக்னரன்ஸ், வில்ஃபுல் இக்னரன்ஸ், இன்னோசன்ட் இக்னரன்ஸ் பார்த்தோம். அப்படி இல்லாம அது அஜ்ஞானி. விபரீத ஜானின்னு இருக்கான். விபரீத ஜானி என்ன பண்ணுவான்னா, படிப்பான், எல்லாத்தையும் படிச்சுட்டு தப்பா புரிஞ்சுண்டு அதுதான் சரின்னு வேற ஒரு ஒரு பிடியாதம் பிடிச்சிண்டு அதை ஒரு டாக்மேட்டிக்கா வச்சுண்டு, அப்போ அவனுடைய ஹியரிங் கெப்பாசிட்டி இஸ் கான். பிகாஸ் ஈவன் அவன் எங்கேயாவது வந்து உன்னை கேட்டா கூட அவன் கேட்கறது இல்லை, தான் வச்சுருக்கிறது சரியா இருக்கா. ஒரு ஒரு உபன்யாசத்துக்கு போய் கேட்கணும்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன சொல்லுவான், ஓ இவர் நல்லா பேசுறாரா அப்படின்னு கேட்டா, அவர் பேசுறதெல்லாம் தான் நம்புறதுக்கு சரியா இருந்தா அவர் நல்லா பேசுற மாதிரி தோணும். நல்லா பேசுறாரு சார், கரெக்ட் சார் அவர் சொல்றது. நம்மளை சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஏதோ பேசுறார். ஏன்னா நம்மளுடைய அகம்பாவம், விபரீத ஞானம் என்ன பண்றதுன்னா, validate your belief you go to listen to, not to challenge yourself. சைத்தன்யம். ஸோ அது மாதிரியான பேர் அவளும் ஜடம்தான். மகரந்த சுதிச்சரி. மூணாவதா ஒருத்தர் பணம் இருக்கோ இல்லையோ, ஏழையா இருக்கணும், பணக்காரன் இருக்கணும், சாரி படிச்சுக்கணும், படிக்காம இருக்கணும், ஆனா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, தரித்திரம், பொறுமையா இருக்கான். அவன்கிட்ட போய் சாப்பிடாம இருக்கான், அவன்கிட்ட போய் ஸ்லோகத்தை சொல்லு, உபநிஷத்து கேளு, என்ன பண்ண முடியும்? தாரித்திரியம் இருக்கும்போது எல்லா புத்தியும் மங்கி போயிடுறது. அப்போ அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு வந்து நிதி வேணும், திரவியம் வேணும். அப்போ தாரித்ரானா அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? சிந்தாமணி குணனிகா. குணனிக்கான மாலை, சிந்தாமணியால் பண்ண மாலையை கொடுத்து தள்ள போடுறோம். இதை வச்சுக்கோப்பா. சிந்தாமணிங்கிற மாலை வந்து, சிந்தாமணினா கற்பகஸ்தருமோ கஸ்தூரின்னு சொல்லுவோம். கஸ்தூரி, கற்பகம், கற்பக விருட்சம், இதெல்லாம் வந்து நினைக்கிறத கொடுக்கக்கூடிய மேக்னிஃபிஷன்ட் மேஜிக்கல் ட்ரீஸ் ஹெவன்ல இருக்க சொல்லுவா. சிந்தாமணிங்கிறது மாதிரி சிந்தை, வாட் எவர் யூ திங்க் இன் யுவர் மைண்ட், இட் கம்ஸ் டு யூ. ஸோ த ஸ்டோன் தட் கிவ்ஸ் யூ வாட் யூ வாண்ட், a pebble that gives you what you want, that is சிந்தாமணி. அம்பாளுடைய ஐலண்ட் ஃபுல்லா சிந்தாமணி கல்லாலே நிறைஞ்சு கிடக்கு. அதுல ஒரு சிலதை எடுத்து ஒரு மாலையை பண்ணி, சிந்தாமணி மாலையை அவன் கழுத்துல போட்டு, உனக்கு நினைச்சலாம் நடக்கும் போ,
Amba gives away that. இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா, அவித்யானா அவருக்கு நல்ல வித்தை வந்தது. எப்படின்னா, மகாகவி காளிதாஸுக்கு ஒரு தெரியும், காளிதாசருக்கு எப்படி அம்பாளுடைய காளியோட தாஸ், சாதாரண ஒரு மாடு மேய்க்கிற நடந்தவனுக்கு பாடல் புனையும் சக்தி. அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு பாட்டு இருக்கு, வட்டமிட்டொழில் பிராணவாயுவினும் நிகழமோடு கவனம் செய்யும் மனமேலும் பெரிய மத்த யானை தன் வசமடைக்கின் மண்டலத்து இட்டமுற்றவள் ராஜயோகமென யோகமென் புகழவே ஏழைகேன் உலகி நீடு வாழ்வேன் எங்கிதற்கும் அனுபானமோ பட்டவர்த்தன பராவ சக்கரத்து பாக்கியமான சுயோகம் பார காவிய கவித்துவ நான்மறை பாராயணம் செய் மதியூகமும் அப்படின்னு வரும். அதாவது அம்பாளை நமஸ்காரம் பண்ணோன்னா உனக்கு கவித்துவம் வந்துடும், ஞானம் வந்துடும், வித்யா பிராப்தி வந்துடும். வித்யா பிராப்தி முதல் லைனம் சொல்லிடுது. காளிதாசனுக்கு வந்தது, காலமேக புலவருக்கு வந்தது திருவானக்காவல்ல, மூக கவிக்கு வந்து காஞ்சிபுரத்துல ஊமை அம்பாவுடைய தாம்பூலம் பிரசாதம் கிடைச்சது அவருக்கு வந்தது. அது மாதிரி நிறைய அவ இருக்கு. ஜடமா இருக்கவா, மகாபலி சக்கரவர்த்தி பாருங்க, ஜடமா இருந்தான். என்ன ஜடம்னா என்ன, அகம்பாவத்தோட இருந்தான், மற்ற ஆத்ம ஞானத்துக்கு போகவே இல்லை. அவனுக்கு அம்பாவுடைய கிருப்பையில மகாவிஷ்ணுவே நாராயணி நாராயண ரூபமா வந்து அவனுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தார், பாத தூளியை கொடுத்தார், பாதத்தையே தலையில் வச்சு அமைக்க அவனுக்கு ஒரு இது பண்ற. தாரித்ரியம் ஆல்சோ அப்ப சொல்லுவா, இந்த பாஸ்கர ராயர்னு லலிதா சிவகிருஷ்ணனுக்கு பாஷ்யவினாரே மகாத்மா, அவருக்கு ரொம்ப தாரித்திரம். ஏன்னா பொதுவாகவே இருந்து நல்ல ஞானத்தோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தரித்திரம்ங்கிற ஒரு 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 இக்கட்டு இருக்கு. அது இக்கட்டு கூட சொல்ல முடியாது, ஒரு வசதி இருக்கு. ஏன்னா அதனால இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவளுக்கு. ஸோ அவருக்கு அது மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது கடங்கார வாசனம் திட்டின்னு இருக்கான், இவர் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கார், திட்டிட்டு போயிட்டான். ஆற்றுக்கு போனா அப்புறம் திரும்பி ஓடி வரானா. ஏன்னா வீட்டுக்கு போனா இவருடைய பாரியாள் பாஸ்கரோடைய மனைவி ஒரு தங்கம் மூக்குத்தி எடுத்துன்னு போய் கொடுத்து கடன் அடைச்சிருக்கா. இவர் ஆற்றுல மூக்குத்தியும் கிடையாது, பாரியாளும் ஆற்றுல தான் இருக்கா, அம்பாளே போய் கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு இது நான் 300-400 years முன்னாடி நடந்த ஒரு ஒரு இதிகாசம் இது. அதனால நிச்சயமாகவே நடக்கும் அப்படிங்கிறது இதுல அது. லாஸ்டா ஜன்ம ஜலதோ நிமக்னானாம், ஜன்ம ஜலதோ ஜன்மங்கிற ஒரு இந்த பிறவி கடல்ல மூழ்கி இருக்காளே, சம்சாரியா இருக்கானே, அவனுக்கு என்ன ஆகுதுன்னா நிமக்னானம்னா மூழ்கிட்டான், இம்மர்ஸ்ட் இந்த ஜன்மம். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, படிச்சிருக்கலாம், படிக்காம பிறந்துட்டே இருக்கலாம், படிச்சு நல்ல வேலையில இருந்து சந்தோஷமா இருப்பான், காலம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி அடுத்த ஜென்மத்தில் பிறந்துட்டு இருக்கான், அது ஜென்மம் போயிட்டு இருப்பான். படிச்சு ஞானியா இருப்பான், உபாசனை பண்ணுவான், வாஜ்பேயி யாகம் பண்ணுவான், சொர்க்கத்துக்கு போகணும்னு வேண்டிப்பான், சொர்க்கத்துக்கு போவான், சொர்க்கத்தில் காந்தர்வனா இருப்பான், கிண்டர்மனா இருப்பான், திருப்பி உலகத்துக்கு வருவான். ஸோ எல்லா கிரமமுக்தி இஸ் ஆல் ஃபைன். இது கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு போற மாதிரி வெளிச்சம் அப்படின்னா இது அப்படியே சாஸ்வம். அது எல்லாம் ஒரு கிரமமுக்தின்னு சொல்றதெல்லாம் வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக தான். முக்தினா க்ஷணம், வெளிச்சம் வந்தோடனே இருட்டு போயிடணும், அது வர வரைக்கும் சம்சாரம். அதனால அந்த சம்சாரிகளுக்கெல்லாம் என்ன பண்றாரு அவர் வந்து, தம்ஷ்டா முரரிபு வராகசிய பவதி, அப்படியே வராங்க. அவ வந்து அம்பாள் வராகம் எப்படி வந்து முரனை அழிச்சாரே விஷ்ணு, முரங்கு அசுரன், அவன் வந்து இன்ஃபேக்ட் பூமாதேவிக்கும் வராகருக்கும் பிறந்த நரகாசுரனுடைய ஃப்ரெண்டு, அவன் அழிச்சார். இந்த கதைக்கெல்லாம் போக வேண்டாம். அந்த முரனை அழிச்ச ஹரியோட தம்ஷ்ட்ரா, இந்த பல்லு தந்தம் இருக்கே டஸ்க், அது எப்படி அந்த பூமியை வந்து பிரளயத்திலேருந்து மேலே தூக்கித்தோம். ஒரு காலத்துல வந்து
இந்த டெலூஜில், இந்த காஸ்மிக் டெலூஜில் வந்து இந்த பூமியை போயிடுது. அதை வந்து பூமின்னு சொல்றது தர்மஸ்தாபனம். தர்மம் ஞானம் ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி திங் எல்ஸ் டிஃப்ரெண்ட். மத்தம்லாம் கிடையவே கிடையாது. தர்மம் ஞானம். தர்மம் நிறைய ரெண்டுமே பெரிய லோடட் வேர்ட்ஸ், நிறைய மீனிங் இருக்கு. புருஷார்த்தத்தில் தர்மம்ங்கிறது புண்ணியம். பட் தர்மம்ங்கிறது ஒரு நேச்சுரல் சுபாவம். நெருப்புனா சுடணும், ஒரு புளினா புளிக்கணும், தண்ணினா குளிரணும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஆர்டர். ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி, அப்படிதான் இருக்கணும்னு நியதி. அது தர்மம். அதை ரட்சிக்கணும் நம்ம. நான் வந்து ஒரு புளிப்பு மாங்காய இனிப்பா மாத்துறேன், ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்றேன். இது மாதிரி பண்றதெல்லாம் தர்மத்தை மாத்துறது. எப்படி நம்மளால பண்ண முடியாது அப்படின்னா, அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னா, நம்ம வேற இல்லையே. நம்மளும் அம்பாவோட பாதத்தோடு தானே. நம்மளும் அதனாலதான் அத்தனை ராட்சசாலாம் எல்லாரும் ராட்சசாலாம் எப்படி பவர்ஃபுல்லா ஆனா, பிகாஸ் அவளும் அம்பாவோட சக்தியோட தானே. அம்பாவோட எந்த சக்தியை நம்ம யூஸ் பண்றோம், பிரயோகம் பண்றோம், எதுக்காக கேட்கிறோம், அம்பாள் கொடுத்துனே இருப்பா. ஸோ இங்க அந்த மாதிரி சம்சாரத்துல மூழ்கினால வந்து தர்மம் அழிய மாதிரி வந்ததுன்னா, தர்மஸ்தாபகரா ரட்சணம் பண்றதுக்காக கூடிய மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, தூக்கி எடுத்து நிமித்துறார். இதையும் எப்படி பார்ப்பாங்க, அந்த வராக மூர்த்திக்கு வந்து கை சின்னது, கையால தூக்க முடியாத, தூக்கிக்கலாம். ஆனா தலையால தான் தூக்குவேன் அம்பாளுன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இவர். அதனால தலையால கெண்டி அப்படியே அம்பாளை தூக்கி அந்த கோரப்பல்ல அந்த 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 பூமியை கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி, சம்சாரம்ங்கிற ஒரு சாகரத்துல மூழ்கி இருக்கு நம்மள. இந்த அம்பாளுடைய பாத தூளியானது அந்த கோரப்பல்லு மாதிரி வந்து அப்படியே தூக்கி மேல கொண்டு வந்து நிறுத்தி விடுறது. அப்படின்னு 4 விதமான பேருக்கு 4 விதமான பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படிதான் வாட்சியார்த்தமா இருக்கு. ஆனா நம்ம எப்படி பார்க்கணும்னா, அத்தியாத்மா இந்த 4 பேரும் 4 பேர் இல்லை, நான் தான், நீங்க தான். ஏன்னா நான் படிக்கிறேன், எனக்கு வித்தை கொஞ்சம் இருக்கு, ஏதோ தெரியும், ஏதோ எழுதுவேன், ஏதோ படிப்பேன், ஏதோ ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆனா அது பரிபூர்ணத்துவம் வரல. நான் அவிவேகியா இருக்கேன். அதனால எனக்கு ஆத்ம ஞானம் வேணும். அப்போ இந்த முதல் வரியில அவித்யாம், நான் தான் அந்த அவித்யன். இருட்டு எனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா இருட்டுலாம் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேனே, சந்தோஷம் இல்லையே, எனக்கு தாபம் இருக்கே. அப்போ எனக்கு தான் இது. அப்போ எனக்குள்ள அந்த ஆத்மசூரியனை வரக்கூடியது எது? உன்னுடைய பாதத்தோழி. சில நேரங்கள்ல என்னோட தாமச குணம் வந்து விடுறது, போர் அடிச்சிருது. இங்கேருந்து போகணுமா மித்திர சேவை ஐயப்ப பூஜைக்கு, போர் அடிக்கிறதே, ஜடத்துவம் வந்து விடுறது. எனக்கு எல்லாம் பாட தெரியும், எனக்கு நாமபாரணம் பண்ண தெரியும், நான் பாகவதனா இருக்கேன். ஆனா போய் பாடணுமா, உஞ்சவர்த்திக்கு போகணுமா, ஜடத்துவம். ஜடத்துவம் போறதுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஞானம் என்னமே தேவையில்லை. ஞானம் இருக்கு, அவனுக்கு தேவையான ஞானம் இருக்கு. அவனுக்கு உற்சாகம் வேணும். அப்போ அந்த தேன் மாதிரி வருது. அப்ப எனக்கு ஒரு உற்சாகம் வருது. இப்போ எப்படி உற்சாகம் எப்படி வரும்? நீங்க கேட்ப, ஓ ராஜா நான் இதை சொல்றேல, ஓ நீங்க சரி சொல்றாள, கேட்கிறாளே, எனக்கு சொல்ல முடியுமா? இது மாதிரிதான் சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். ஒருத்தர் பாராட்டிண்டு ஒருத்தர் மேல கொண்டு வந்துண்டு இந்த உற்சாகம் வந்து ஜடத்துவத்தை போக்குறது. இப்போ வந்து இப்ப பாலாஜி வந்து நிறைய கிளாஸ் நடத்திட்டு இருக்கார். அந்த உற்சாகம் எப்படி வந்தது? 4 பேர் கேட்டு. அப்ப நடத்திட்டே இருக்கணுமே, பவதி சம்பவதி, அதுவும் நம்ம தான். 3வது, நான் எப்பவுமே தரித்திரத்தான் இருக்கேன். வீடு இருக்கு, வாசல் இருக்கு, ஆனாலும் பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும். ஏன்னா தரித்திரம்ங்கிறது வந்து திரவியம் இல்லை, தரித்திரம்ங்கிறது மைண்ட். நம்ம பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமி சொல்லுவார், சன்னியாசி தான் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட 4 கார் இருக்கு, என்கிட்ட 2 கார் இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன், நீ பணக்காரன். ஏன்னா உன்கிட்ட 4 கார் இருக்குப்பா.
4 கார் இருக்கவனுக்கு 10 கார் இருக்கும் பணக்காரன். ஏன்னா எது உங்களுக்கு தேவையில்லாயோ அது இருக்கோ, எது லக்ஸூரியஸ் குட் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க பணக்காரன். தேவையானது உங்களுக்கு தேவைக்காக ஒரு கார் இருந்தா நீங்க பணக்காரன் இல்லை. தேவை உபகரணம், அர்த்தம், காமம் இல்லை. அப்ப தேவைக்கு அதிகமா இருந்தா நீங்க பணக்காரர். நமக்கு ஏன் நம்ம பிச்சைக்காரனவே இருக்கோம்னா, நமக்கு தேவை முடியவே இல்லை. இந்த கார் வேணா 100 கார் வேணும், இந்த வீடு வேணா 100 வீடு வேணும். அப்போ நம்ம எப்பவுமே பணக்காரன் ஆகவே முடியாது. சன்னியாசி என்ன பண்றாருன்னா, தேவையே ரொம்ப கம்மி. 2வது வேஷ்டியே தேவையில்லை. இந்த வேஷ்டி உணர்த்தி கட்டிப்பேன், இன்னொரு வேஷ்டி இருக்கா போட்டுக்கோ, அது லக்ஸுரி எனக்கு. அப்ப நான் என்ன ஆயிட்டுன்னா, நான் ஏற்கனவே பணக்காரன் ஆயிட்டேன், தாரித்திரியம் என்னட்டு போயிடுது. பட் இங்க லட்சியார்த்தமா அப்படி எடுத்துக்கலாம், வாட்சியார்த்தமும் எனக்கு தேவையானதை கொடுப்பா, நம்பிக்கையா கேளுங்கோ, பணம் வரும், காசு வரும், வசதி வரும், அது ஒன்று. ஆனா இப்படி நான் எப்படி இருந்தாலுமே இது மூணுலையுமே நான் சம்சாரம் தானே இருக்கேன். அப்படின்னு நான் தான் சம்சாரி. சம்சாரங்கிறது பிறந்து இறந்த சம்சாரம் கிடையாது. பிறவி பெருங்கடல் வந்திருக்கு, எனக்கு பிறவியே வேண்டான்னு சொல்லுவோம் நம்ம. ஏன் பிறவியே வேண்டான்னு சொல்லணும்? நரேந்திரநாத் கேட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், பிறவியே வேண்டான்னா இப்ப சாப்பாடே வேண்டான்னு ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, உன் சாப்பாடே வேண்டாமா, எனக்கு பிடிக்கலையா, எனக்கு ஏன் பண்றது பிடிக்கலையா? இல்ல எனக்கு திகட்டிடுது, திகட்டுற மாதிரி நான் பண்றேன். ஸோ என்ன பண்ணாலும் இது ப்ராப்ளம். அம்பா தான் உலகத்தை படைச்சிருக்கா. இப்ப பிறந்தா என்ன? சம்சாரம் தான், பிறவிதான் சம்சாரம்னா ஏன் ராமர் பிறந்தார், ஏன் கிருஷ்ணர் பிறந்தார், ஏன் ஜீசஸ் பிறந்தார், ஏன் ரமணர் பிறந்தார், ஏன் பகவான் சங்கரர் பிறந்தார்? பிறத்தல் சம்சாரம் கிடையாது, பிறந்து இறத்தல் சம்சாரம் கிடையாது. பிறந்து இறக்கிறது ஒரு பாவமா எடுத்துக்காம, அதை விளையாட்டா எடுத்துக்காம, அதனால மனஸ்தாபம் வருது பாருங்க. தாபம் என்ன ஆக போறணும், பயம், ஆசை, அதுதான் சம்சாரம். இப்ப பிறவி பெருங்கடல் நீந்தார் அப்படின்னா, எப்படி பிறந்தாலும் ஃப்ரீயா இருக்கேனா, பிரிங் இட் ஆன். பம்பா என்ன வச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, எல்லா பிறவிக்கும் என்னோட நீ கூட வா, இதை நீ ஸ்தாபனம் பண்ண, நீ அப்படி போற இப்படி போற, நான் இப்படி உன்னை ஏத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, தர்மம் ஸ்தாபனம் ஆகிட்டே இருக்கு, உலகம் நடந்துட்டே இருக்கு, முக்தி வேணா போயிடலாம். ஒன் வித் அம்பாள், ஷி வில் டேக் இட். அதுக்கு தான் சௌந்தர்யில 2 அலை இருக்கு. அலை கரைக்கு வரும், அலை உள்ள சுருட்டின் போகும். கரைக்கு வர்ற அலை நம்மளை பிறவிகள் கொடுத்து, பிறவிகள் நல்லவனை ஆக்கி, அவித்தை போக வச்சு, தனதானிய பிராப்தி கொடுத்து, சந்தோஷமா வச்சுட்டு விளையாண்டுட்டே இருக்கும். சுருட்டின்றே போற அலை லலிதா பரமேஸ்வரியோட ஐக்கியம் மாதிரி சிவசக்தி ஐக்கியமா உள்ள கூட்டுன்னு போயிடும். அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். ஸோ இதுல இன்னொரு தடவை பார்க்கலாம், ஒரே ஒரு வரி சொல்லி முடிச்சுடுறேன். இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கலாம்னா, அவித்யானாம் அவனுக்கு என்ன கொடுக்கறது, வித்யா பிராப்தி கொடுக்கறது அப்படின்னா, அவனுக்கு ஞான சக்தியை கொடுக்கறது. அம்பாள் ஞான சக்தியா இருக்கா, அப்படி எடுத்துக்கலாம். ஜடமா இருக்கவன், உற்சாகம் இல்லாத இருக்கவனுக்கு ஞானத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு என்ன கொடுக்கணும், உற்சாகத்தை கொடுக்கணும், இச்சையை கொடுக்கணும், இச்சா சக்தி கொடுக்கறது. கோயிலை கட்டுறேன், நல்லது பண்றேன் 4 பேருக்கு, அப்படி இப்படின்னு ஒரு உற்சாகம் வருது இல்லையோ, அது அம்பா கொடுக்குறா, இச்சாசக்தி. தாரித்திரியனுக்கு அப்கோர்ஸ் அவனுக்கு பணம் வேணும், காசு வேணும், பலம் வேணும், கிரியாசக்தி. ஸோ இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அப்படி 3 விஷயம் அம்பா கொடுத்துடுறா. அப்படியே நம்ம எடுத்துடலாம். அப்ப சம்சார நிவர்த்திங்கிறது துரிய சக்தி, தட் இஸ் கைவல்ய பிராப்தி. அதனால இந்த ஒரு ஸ்லோகமே அதை படிச்சு 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 அது அர்த்தத்தை படிக்க 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 அர்த்தம் புரியும். உங்களுக்கே இன்னும் புதுசு புதுசாக அர்த்தம் வரும், நான் சொல்லாத வரும், நிறைய வரும். அதனால அந்த ஆத்ம பிரகாசம் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நம்ம படிச்சு அடுத்த வாரம் வரைக்கும் திருப்பி இதே படிச்சுட்டு இருக்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். சாந்தி படத்துக்கு போகலாம். ஓம் அசுதோமா சத்கமய
ஓம் அசதோமா சத்கமய गमय तमसो मा ज्योतिर्गमय தமசோ மா ஜோதிர்கமய मृत्यो मा अमृतं गमय மிருத்யோர்மா அமிர்தம் கமய ॐ शान्ति शान्ति शान्तिः ஓம் சாந்தி 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 हरिः ॐ तत्सत् ஹரி अस्तु थैंक यू தேங்க்யூ नमस्कार தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி சார் नमस्कार Nice. थैंक यू